இந்த மாதம் முழுவதுமே தொடக்கமே நம்மளுக்கு நல்லா இருக்குது சுவாமி. ஏன்னா 2ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதாலையும் 2 என்பது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உறவுகளில் இதுவரை இந்த விரிசல்கள் அனைத்தும் விலகப் போதுங்க. 2ஆம் இடம் என்பது பிள்ளைகள் செல்வங்கள் என்று சொல்கிற மாதிரி தொழில் ஸ்தானம் எல்லாமே நல்லா நிலைபெற்று ஒரு ஆட்சிக்கு இணையாக நாம் உட்கார போகிறோம். ஒரு அரசாங்க வேலையில் நாம் செயல்படுத்த போகிறோமா? கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இந்த உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையப்பெற்று திருமண பாக்கியத்தை ஈடு செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தையில், அதனால தான் சொன்ன சூரியன் இருக்கக்கூடிய இடம் அது இடம்பெயர்ந்து சூரியன் சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடிய 4 என்பது கல்வி வித்தை என்று சொல்லக்கூடிய, அதாவது உயர்நிலை கல்வி என்று சொல்கிறோம் இல்லை. மீனராசிக்காரங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படும். அதாவது சீட்டு கிடைக்கல, எனக்கு பெரிய மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, ஐயா எனக்கு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல, நான் பெரிய மேற்படிப்பு படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதை, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, ஐயா இந்த ஆணி மாதம் தமிழ் மாதம் நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும் பிரபங்கம், கிரகங்கள் எவ்வாறு பலாபலங்களை கொடுக்க போகுது, நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ந்திருக்குதா, நல்ல சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குமா, எல்லாமே தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. எப்போ நம்மளுக்கு கெடுதல் நடக்குமோ, எப்போ நல்லது நடக்குமே தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் சங்கடத்தை தீர்க்காமல் நல்ல ஒரு நிலைமைக்கு வரமாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே தொடக்கமே நம்மளுக்கு நல்லா இருக்குது சுவாமி. ஏன்னா 2ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதாலையும் 2 என்பது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உறவுகளில் இதுவரை இந்த விரிசல்கள் அனைத்தும் விலகப் போதுங்க. 2ஆம் இடம் என்பது பிள்ளைகள் செல்வங்கள் என்று சொல்கிற மாதிரி தொழில் ஸ்தானம் எல்லாமே நல்லா நிலைபெற்று ஒரு ஆட்சிக்கு இணையாக நாம் உட்கார போகிறோம். ஒரு அரசாங்க வேலையில் நாம் செயல்படுத்த போகிறோமா? கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இந்த உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையப்பெற்று திருமண பாக்கியத்தை ஈடு செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தையில், அதனால தான் சொன்ன சூரியன் இருக்கக்கூடிய இடம் அது இடம்பெயர்ந்து சூரியன் சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடிய 4 என்பது கல்வி வித்தை என்று சொல்லக்கூடிய, அதாவது உயர்நிலை கல்வி என்று சொல்கிறோம் இல்லை. மீனராசிக்காரங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படும். அதாவது சீட்டு கிடைக்கல, எனக்கு பெரிய மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, ஐயா எனக்கு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல, நான் பெரிய மேற்படிப்பு படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். கல்வி சார்ந்த விஷயத்திலோ வேலை சார்ந்த விஷயத்திலோ நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகும். திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு போக்குவரத்துலாம் நல்லா இருக்கு ஐயா. நல்ல அமைப்போடு நம்மளுக்கு பொன் பார்க்கும் படலமோ அவங்க நம்ம வீட்டில் வந்து பார்க்கின்ற படலங்கள்லாம் உருவாகக்கூடிய காலங்கள். ஏன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்று குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று நல்ல அமைப்போடு நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற காலங்களாகும். செயல் திட்டங்கள் அந்த பார்வை நேராக 9ஆம் இடத்துல பதிந்து, ஏற்கனவே சனி பகவான் அங்கே பதிஞ்சிருக்குது. தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது தந்தையாருடைய சொத்துக்கள் நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாகும். ஐயா நம்ம பங்காளிங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஐயா, அவங்கக்கிட்ட இந்த சொத்தை மீட்டெடுக்க முடியல, யாரும் ஒத்து வரமாட்டேன்றாங்கன்னா அந்த ஒத்துழைப்பு கிடைச்சி அதுலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். முதல்ல அந்த ஒத்துழைப்பு சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலம். இனிமேல் தொந்தரவுகள் விலகப் போதா? கண்டிப்பாக விலகும். இல்லைனா வீடு கட்டக்கூடிய அமைப்பையாவது ஏற்படுத்தி தருவார் நம்மளுக்கு. இது வரைக்கும் வீடு கட்ட முடியலைன்னா வீடு கட்டாதவங்களுக்கோ நிலபுலம் சேர்க்கை இல்லாதவங்களுக்கு இது ஒரு நிலபுலம் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். இந்த ஆணி மாதத்திலே எதனா ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம இல்லத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான தருணம் சாமிது. கல்வியாகட்டும் வேலையாகட்டும் ப்ரொமோஷன் இல்லாமல் காத்துட்ருக்க மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு அதிரடி ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகுது. இது வரைக்கும் தொழிலில் நம்மளுக்கு சரியான முறையில் இல்லைங்க, எனக்கு வேலை வாய்ப்பே சரியாக அமையலைன்னா புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து இதை சைடு பிஸ்னஸாக வச்சுக்கின்னு நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்ட போகிறோம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலங்கள். ஒரு முதலீடு செய்கிறேன்னா ஷேர் மார்க்கெட்டோ ஷேர் சார்ந்த விஷயங்களோ தயவு செய்து எடுக்காதீங்க, அதெல்லாம் மட்டும் எடுத்துக்காதீங்க. மீதி எல்லா விஷயத்தையும் நீங்கள் உடல் உழைப்பு கொடுக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் எடுத்து செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை தரம் உயரும்.
அதுவும் இல்லாமல் கல்வி சார்ந்த விஷயத்தில் நாம் இது வரைக்கும் மேற்படிப்பு படிக்கலை, எனக்கு தடையாக இருக்க பெற்றால் அந்த தடையெல்லாம் உடைய போகுது. அதற்கு தேவையான அளவுக்கு மூலதனம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. இறைவனே அருள்பாலிக்க போகிற ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு கருணை காட்டி அந்த மூலதனத்தை உயர்த்தி காணிச்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாக இந்த மாதம் 32 தேதி ஆணி மாதம் முழுவதும் காணப்படும். ரொம்ப சுபம் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மீனராசி உயர்வினை தருமா. இந்த மாதம் உயர்வினை தரக்கூடிய மாதங்கள் அனைத்துமே இருக்குது. அதுவும் இல்லாமல் சனி பகவான் வக்கரகதி அடையும் காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், அதாவது செலவினங்களே அதிகரித்து கொண்டிருந்து பாருங்க, அந்த செலவினங்கள்லாம் படிப்படியாக குறைஞ்சி இதுவே பெரிய முன்னேற்ற பாதைக்கு, அதுதான் சொன்ன சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய வீடு சார்ந்த விஷயங்களோ அந்த செலவினை ஏற்படுத்திருப்பார். இது வரைக்கும் தேவையில்லாத செலவினங்களை நாம் பண்ணியிருந்தா அந்த தேவையில்லாத செலவினங்கள்லாம் குறைச்சி இனிமேல் சுபத்துவம் வாய்ந்த பர்மிட் ஒரு 20 வருஷம் 50 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு இடமோ அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்போ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தையோ ஏற்படுத்த போகிறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறதோ இந்த அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் தான் கிடைக்கும் ஐயா. நம்மளுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி வெற்றி உபதேஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த இடம் தான். 3 என்பது வெளியூர் கம்யூனிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் கிடைக்க போதையா. இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு திடீர் கம்யூனிகேஷன் கிடைச்சி அதன் மூலயமா திருமண அகவல் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியத்தை கிடைக்க போகுது. நம்மளுக்கு திடீர் என்ன சொல்லுவாங்கன்னா புத்திரப்பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட போகுது. நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போகுதுன்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த ஆணி மாதம் முழுவதும் நல்ல அமைப்புகளோட வேலை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டையா. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வெளியூரோ அல்லது வெளியாட்கள் மூலியமாக நாம் நம்ம வீட்டுக்கு வர்றதோ இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு போகிறதோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இவையெல்லாம் நம்மளுக்கு பரிமாற்றம். இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது எப்படி சொல்கிறதுனா நாம் கொடுத்துட்டோமோ இல்லை வாங்கிட்டோமோ அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதல்லவா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. அதுவும் இல்லாமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த முறை முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகும். அதுவும் கிடப்பில் போட்டுதுன்னா அதெல்லாம் தேர்வுலாம் இப்போ எடுத்து செய்யக்கூடிய காலங்களாகும். இந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும்பா, அந்த கேஸெல்லாம் நம்மளுக்கு வானாம்பா அப்படின்ற ஒரு தலைக்கட்டணும். எப்படி சொல்கிறதுனா இதோடு நம்ம அந்த துன்பத்திலேருந்து வெளியே வரணும். எதனா ஒன்று நடக்கட்டும், நம்மளுக்கு நல்ல தீர்ப்பாவது கிடைக்கட்டும் இல்லை ஆப்போசிட்டாவது தீர்ப்பு கிடைக்கட்டும், எதுவாவது சீக்கிரம் கிடச்சிட்டோம், சும்மா நம்மளால் அலைய முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க போகுது. தேவையில்லாத விஷயத்தை நாம் முன்னெடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு கொள்கை. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு முதல்ல நிலவு போதுங்க. அதுதாங்க முக்கியம். ஒரு வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் விட்டுட்டு விலகணும். அவங்களுடைய சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்போடு சேர்ந்து அவங்க மூலியமாக வருமானம் ஏற்பட்டு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதம் முழுவதும் 32 தேதியும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிற வண்ணமும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும் இந்த காலம் அமையப்பெறும். நல்ல ஒரு அமைப்புங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுபத்துவம். இனிமேல் சுபம்தான். மீனராசிகாரங்களுக்கு சின்ன மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதேனா ராகு பகவான் ஜென்மத்தில் இருப்பதால் சின்ன மன உளைச்சல்கள் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கிரகங்கள் அடுத்து செல்வதே இது உகந்த காலமாக இருக்க பெற்று உங்கள் வாழ்க்கை தரம் வரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர, அந்த திருச்செந்தூர் முருகனையும் ஆறுபடை முருகனை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.